தற்போதைய அண்மை செய்தி. வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 2415 வாக்குகள் பெற்று பிரியங்கா காந்தி முன்னிலை பெற்று வருகிறார். மேலும் கூடுதல் விவரங்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைகிறார். வணக்கம் ஜீவபாரதி. முதன்முறையாக பிரியங்கா காந்தி இந்த தேர்தலை சந்திக்கின்றார். அதேபோன்று காங்கிரஸின் அடுத்த கட்ட தலைவர் என்று பார்க்கும்பொழுது பிரியங்கா காந்தி முக்கியமாக பார்க்கப்படுகிறார். பொதுவாகவே இடைத்தேர்தல் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கட்சியே வெற்றி பெறும் என்ற ஒரு நிலை இருக்கும். மேலும் இடைத்தேர்தலில் கேரளாவில் காங்கிரஸுடைய நிலை என்ன அப்படின்ற பார்க்கறதுக்கும் இந்த இடைத்தேர்தலானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கப்படுகிறது. தற்பொழுது பிரியங்கா காந்தி முன்னிலை பெற்று வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கேரள மாநிலத்தை பொறுத்தளவுக்கு எப்போதுமே இரண்டு முனை போட்டியாக தான் இருந்திருக்கிறது. ஆனால் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகாக அது சட்டப்பேரவை தேர்தலானாலும் சரி, இல்லை நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் காலகட்டங்களில் தொடர்ச்சியாக அந்த மும்முனை போட்டி அப்படிங்கிறது தொடர்ச்சியான மாறி இருக்கு. பாஜக தங்களுக்கான ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்காக தொடர்ச்சியான அந்த முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க. குறிப்பிட்டு 2019ஆம் ஆண்டு ராகுல் காந்தியினுடைய வெற்றியின் தொடர்ச்சியாக 2024ஆம் ஆண்டு அதே வயநாடு தொகுதியில் மீண்டும் ராகுல் காந்தி போட்டிட்டு இருந்தாரு. மிகப்பெரிய அளவிலான வெற்றி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரண்டாவது தொகுதியாக அங்கு ஒரு வெற்றியை ராகுல் காந்தி பதிவு செஞ்சிருந்த நிலையில வயநாடு தொகுதியை மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுருந்துச்சு. தற்போது வரைக்கும் எண்ணப்பட்டிருக்கூடிய வாக்குகள்ல வயநாடை பொறுத்த அளவுக்கு பிரியங்கா காந்தி கிட்டத்தட்ட 2415 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்காங்க. கடந்த காலங்களில் ஒப்பிடும்போது வாக்குகள் குறைந்த அளவு தான் பதிவாயிருக்கு. இதுல எந்த அளவுக்கான வாக்குகள் பெற போறாங்க, எந்த அளவுக்கான அந்த வெற்றி வித்தியாசங்கள் இருக்க போகிறது பார்க்கணும். கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலில் வயநாட்டில் கிட்டத்தட்ட பாஜக 1.43 லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இந்த முறையை அது குறையும் பட்சத்தில் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். அதிகரிக்கும் பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நிச்சயமாக பாஜக இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. அதே போல 2024ஆம் ஆண்டு சிபிஐ சார்பாக ஆனி ராஜா போட்டிட்டு இருந்தாங்க. அவர்கள் போட்டியிட்ட காலகட்டங்களில் ஒரு மாதிரியான வரவேற்புகள் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை காங்கிரஸில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அங்கே போட்டிடுறாங்க போது அது வேறு மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படும். இருந்த போதிலும் கூட ஒரு தேசிய அளவிலான ஒரு மிக முக்கியமான தலைவர் போட்டிடுறாங்க அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு வயநாடு இடைத்தேர்தல். எந்த அளவுக்கான வாக்குகள் பெற போறாங்க, எந்த அளவுக்கான வித்தியாசங்கள் இருக்க போகுது அப்படிங்கறது வரக்கூடிய ஒவ்வொரு அரை மணி நேரங்கள், ஒரு மணி நேரங்கள்ல அந்த வித்தியாசத்தையே தெரிஞ்சிடும். அந்த இதில் நம்ம தொடர்ச்சியா விரிவா பார்க்கலாம் ராம்குமார்.